Welcome to JC Maths Tuition. Exercise 1.1 12th business maths exercise 1.1 la 8th sum இப்ப நம்ம பார்க்கலாம். An amount of rupees 5000 is to be deposited in three different bonds bearing 6%, 7% and 8% per year respectively. Total annual income is rupees 358. If the income from the first two investment is rupees 70 more than the income from the third, then find the amount of investment in each bond by rank method. Rank method வச்சு நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு பாண்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்க. கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 5000 ருபீஸ் இருக்குது. அண்ட் அமௌண்ட் ஆஃப் 5000 ருபீஸை வந்துட்டு 3 பாண்ட்ஸில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பாண்ட்லேயும் வந்துட்டு 6%, ஃபர்ஸ்ட் பாண்டுக்கு வந்து 6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, செகண்ட் பாண்டுக்கு 7%, தேர்ட் பாண்டுக்கு 8% கிடைக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டோட்டலாக என்ன கிடைக்குதுன்னா ஆனுவல் இன்கம் 358. இந்த 5000க்கு 358 இந்த 3 பாண்ட் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. If the income from the first two investment is 70 more than the income from the third, இந்த லைன் நல்லா பார்த்துக்கோங்க. இன்கம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 6%, 7%ல வர்ற இன்கம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த தேர்டை விட ஒரு 70 வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபைண்ட் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இது டோட்டல் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு பாண்ட்லையும் தனித்தனியாக எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அதுல இருந்து இந்த 5000 வந்து 6%, 7%, 8% சொல்லி பிரித்து நம்ம ரேங்க் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரேங்க் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். அதுக்கு முன்னாடி நமக்கு கிவன் டேட்டாவை வச்சு ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ நம்ம பார்க்கலாம் சொல்யூஷன் பார்ட்டு. Let the price of bond invested in 6%, 7% and 8% be rupees X, rupees Y, rupees Z respectively. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது கண்டிப்பாக நம்ம எழுதிக்கணும். இது எழுதுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின்ல தான் நம்ம ஈக்குவேஷன் எழுத போறோம். An amount of 5000 is to be deposited in 3 different bonds. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மூணுமே எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லி எடுத்துட்டோமா அந்த பாண்ட்ஸை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5000. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 6%, 7% and 8% per year respectively. Total income is rupees 358. அதாவது இந்த 6%, 7%, 8% இந்த 358. இது வரைக்கும் நம்ம ஒரு இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அதை எப்படி ஃபார்ம் பண்ணாலும் பாருங்க. இந்த பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுனாலே நம்ம கிவன் வேல்யூக்கு கீழே 100 போட்டுக்கணும். எக்ஸ் 6/100x பிளஸ் 7/100 ஒய் பிளஸ் 8/100 இசட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு இன்கம் எவ்வளவு கிடைக்குது நமக்கு 358. இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். பட் நமக்கு இங்கே ஃப்ராக்ஷனில் வருது. இப்படி ஃப்ராக்ஷனில் வந்துச்சு நம்ம ஈக்குவேஷனில் நமக்கு சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி ஃப்ராக்ஷனில் வர்றதுனால இது ஹோலாக வந்து மல்டிப்ளை பை 100. இப்போ நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ இந்த 6/100 6xன்னு வச்சுக்கலாம் இன்டூ 100 இன்டூ 100 ப்ளஸ் 7y/100 இன்டூ 100 plus 8z/100 into 100 is equal to 358 into 100. அதாவது LHS RHS ரெண்டு சைடுமே நம்ம பண்ணோம். அப்போ இந்த 100 100 இந்த 100 100 இந்த 100 100 கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் வந்துருச்சு பாருங்க. 6x plus 7y plus 8z is equal to இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 358. இந்த 2 0 அப்படியே போட்டுடலாம். இதை நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம கிவன் டேட்டாவை பாருங்க. கொஸ்டின்ல இருந்து நம்ம ஈஸியாக அதை எழுதிக்கலாம். இது வரைக்கும் நம்ம எழுதிட்டோம் ரெண்டு ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் த இன்கம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டூ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 70 மோர் தென் த இன்கம் ஃப்ரம் த தேர்ட். இது சென்டென்ஸ்ல இருக்கிறது நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம்னு பாருங்க. இஃப் த இன்கம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்போ இன்கம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டூ இன்வெஸ்ட்மெண்ட் என்னது 6%, 7% இல்லையா? அப்போ சேம் அதே மாதிரி தான் 6x/100 பிளஸ் 7y/100 ஈஸ் அப்படின்னா என்ன வரும்? ஈஸ் அப்படின்னாலும் நம்ம ஈக்குவல் தான் போடணும். ஈஸ் 70 more than the income. So more than the plus third from the third. அப்ப third வந்து என்னது 8z/100. புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாதிரி நம்ம இந்த மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வரலாம். இந்த z இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். 6x/100 plus 7y/100 இந்த பிளஸ் 8z/100 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 8z/100 is equal to 70 அப்படி சொல்லி கிடைக்குது. சேம் நம்ம இங்கே எப்படி பண்ணோம், மல்டிப்ளை பை 100 பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கிடைச்சதோ அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பை 100 பண்ண போகிறோம் பாருங்க. இப்போ மல்டிப்ளை பை 100 பண்ணும்போது நமக்கு கிவன் என்ன 6x/100 பிளஸ் 7y/100 மைனஸ் 8z/100 is equal to 70. இதை மல்டிப்ளை பை 100 பண்ணும்போது 6x/100 into 100 plus 7y/100 into 100 minus 8z/100 into 100 is equal to 70 into 100.
ஸோ சால்வ் பண்ணிக்கலாம். 100 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் 6x plus 7y minus 8z is equal to 7000. இதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம வந்துட்டு அதோட கோஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்து எழுதிட்டு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து x plus y plus zன்னு இருக்கு. ஸோ 1 1 1. அடுத்து வந்துட்டு செகண்ட்ல வந்து 6x 7y 8z. நெக்ஸ்ட்ல வந்து 6x 7y minus 8z. அடுத்து வந்துட்டு xyz இல்லையா, xyz is equal to இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் நமக்கு என்ன இருந்துச்சு, ஃபர்ஸ்ட்ல 5000, அடுத்து வந்துட்டு 35,800, நெக்ஸ்ட் வந்து 7000. இது நம்ம கண்டுபிடிச்ச அந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இந்த ஃபார்மேட்ல, அதாவது ax is equal to b அந்த ஃபார்மேட்ல எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபார்மேட்ல எழுதுனதுக்கு அப்புறமா நமக்கே தெரியும் இதோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் கிராங்க் மெத்தட்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ங்கிறது நத்திங் பட் a மேட்ரிக்ஸ் b மேட்ரிக்ஸை ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 1 1 1 5000, 6 7 8 35,800, 6 7 minus 8 7000 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமா இதுல இருந்து நம்ம வந்துட்டு ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதாவது ரோ எக்லான் ஃபார்ம்ல இது என்ட்ரி எலிமெண்ட், அதுக்கு கீழே இருக்க எல்லாமே 0 ஆயிடணும். இந்த ரோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரோல வந்து இது 0ங்கிறதுனால இதுதான் என்ட்ரி எலிமெண்ட். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற இந்த 7 0 ஆகணும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்மேட்ல இந்த 3 நம்பரையும் நம்ம 0 ஆக்கணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் 0 ஆக்கிறதுக்கு ரோ 1 மூலமா தான் நம்ம ப்ராசஸ் பண்ணோம். ஸோ நம்ம ரோ 2ல இந்த 6 0 ஆக்கலாம். இங்க 6 0 ஆகணும்னா இங்க -6ஓட ஆப்ரேட் பண்ணோம். அப்பதான் நமக்கு அது 0 கிடைக்கும். நம்ம ரோ 2ல தான் சேஞ்ச். ரோ 2 which gives ரோ 2 -6 தான் வேணும் இல்லையா. இங்க மேல 1 இருக்கிறதுனால இன்டூ r1 பண்ணிக்கலாம். 6 into 1 6 தான் வரும். 6 - 6 0 ஆயிடும். இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா போதும். பேலன்ஸ் as it is என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே எழுதிக்கலாம். r2 ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். 6 7 8 35,800 -6 into r1 இல்லையா. அப்போ -6 ஓட மல்டிபிள் பண்ணுங்க. -6 -6 6ஓட மல்டிபிள் பண்ணும்போது -6 5 30 3 zeros 30,000. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணும்போது நமக்கு இது 0 ஆயிடுச்சு. 7 - 6 1, 8 - 6 2, 35,800 minus 30,000 5,800. இதான் நம்மளோட நியூ R2. இப்போ நியூ R2 நமக்கு ஒரு சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறமா ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் போடணும். ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரோ 1 எந்த சேஞ்ச் இல்லை. ஸோ அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ரோ 2ல வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ண வேல்யூஸ் 0 1 2 5,800. ரோ 3ல எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ அப்படியே சிட்டிஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நம்பர் நம்ம 0 ஆக்கணும். இந்த 6 0 ஆக்கணும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம ரோ 3ல ப்ராசஸ் பண்ண போறோம். ரோ 3 -6 தான் நமக்கு 0 ஆயிடும். ஸோ -6 into r1. இப்போ பாருங்க ரோ 3 காப்பி பண்ணிக்கலாமா. ரோ 3ல என்ன இருக்கு, 6 7 -8 7000 இருக்கு. -6 r1னா 6 into r1 நம்ம இங்க ஆல்ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். -6 -6 இது பண்ணும்போது இது 0 ஆயிடுச்சு. 7 - 6 1. இது ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால 19 40 40 - 14 30,000 minus 30,000ல 7,000 போயிடுச்சு. 23,000 வரும். இதையெல்லாம் நம்ம ரோ 3ல காப்பி பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ரோ 3 சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ரோ 3 வேல்யூஸ் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எலிமெண்ட் நமக்கு 0 ஆகும். இப்போ இதுதான் என்ட்ரி எலிமெண்ட். ஸோ இந்த எலிமெண்ட் 0 ஆகும். இந்த 1 0 ஆகும். பாருங்க இது சிம்பிளா அப்படியே நம்ம மைனஸ் பண்ணிட்டாலே 0 ஆயிடும். 1 - 1 0 ஆயிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், ரோ 3ல சேஞ்ச் இருக்குன்னு ரோ 3 which gives ரோ 3 தான் எழுதணும். மைனஸ் ரோ 2 போட்டுக்கலாம். இப்போ நீங்க பாருங்க ரோ 3 எழுதிக்கோங்க. ரோ 3 என்ன இருக்கு, 0 1 -14 -23,000 இருக்கு. இப்போ ரோ -r1 அப்போ ரோ 2 அப்போ மைனஸ் ரோ 2ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் சைன் மாற்றி எழுதிக்கலாம். -2 -5,800 எழுதிக்கலாம். எழுதிட்டேன்னா இப்போ நம்ம பாருங்க 0 1 - 1 0 இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. ஸோ -16 இது வந்துட்டு மைனஸ் ரெண்டுமே ஒரு சேமாக தான் இருக்கு. 23,000 28,800ன்னு சொல்லி வரும். இப்போ நம்ம நியூ ரோ 3 வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ சேஞ்ச் இல்லை. 1 5,000 0 1 2 5,800 லாஸ்ட்ல 0 0 -16 -28,800 இப்படி சொல்லி கிடைக்கும். இப்போ பாருங்க இப்போ நம்ம அடுத்து ரேங்க் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்தாச்சு. நமக்கு இது ரோ இங்கே 1 வரும் சாரி
இங்கே இது வந்து இப்போ நம்ம ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கணும் ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் பார்க்கணும். இதை விட்டுட்டு ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் பார்க்கும்போது அதோட ரேங்க் என்னன்னு பார்த்தோம்னா நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எலிமெண்ட் இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி போடணும். எல்லாமே ஜீரோன்னு ஒரு ரோவில் வந்தால் மட்டும்தான் நம்ம அது வந்துட்டு கணக்கில் வராது. மற்றபடி இப்போ நீங்கள் ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் பாருங்கள். ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் பார்க்கும்போது இதில் எலிமெண்ட் இருக்குது, இதில் எலிமெண்ட் இருக்குது, இதில் எலிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி மொத்தமாக ஏ கமா பி பாருங்கள். ரேங்க் ஆஃப் ஏபி பார்த்தா இதுலேயும் எலிமெண்ட் இருக்குது, இதில் எலிமெண்ட் இருக்குது, இதில் எலிமெண்ட் இருக்குது. ஸோ இதுவும் 3 தான். நம்பர் ஆஃப் அன்னோன் எலிமெண்ட்ஸும் 3 தான். நம்பர் ஆஃப் அன்னோன் எலிமெண்ட்ஸுங்கிறது XYZ. ஸோ நமக்கு தெரியும் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு n. இது வந்துட்டு இது இப்படி இருந்துச்சுன்னா த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம கண்டிஷன் படி என்னன்னா த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் and have unique solution. இந்த பாயிண்ட் கண்டிப்பாக எழுதணும். யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா இந்த XYZக்கு வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ நம்ம இந்த XYZ எப்படி கண்டுபிடிக்கணும்? XYZ தான் நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? நம்மளோட வேல்யூஸாக எடுத்திருக்கோம். என்ன வேல்யூ? நம்மளோட இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, அந்த பாண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 5000 அந்த ஒரு பாண்டுக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டாங்களே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம XYZ எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ அந்த XYZ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட்டாக நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் AX is equal to B ஃபார்மேட்டில் ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதிருங்க. 1 1 1 0 1 2 0 0 minus 16. நம்ம கன்னோன் சொல்யூஷன்ஸ் என்னது? XYZ is equal to இதோட ஆன்சர்ஸாக என்ன இருக்குது? 5000 5800 minus 28800 சொல்லியிருக்கு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இது AX is equal to B ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இதை ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். 1 into X X plus 1 into y plus 1 into z is equal to 5000. இதான் நம்மளோட first equation. Second equation பாருங்க. 0 into x 0 ஆயிடும். 1 into y plus 2 into z 2z is equal to 5800. இது நம்மளோட second equation. Third equation xy term 0 ஆயிடுச்சு. So minus 16z is equal to minus 28800. இதான் நம்மளோட third equation. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் வந்து நம்ம இந்த XYZ வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம்னா சம் முடிஞ்சது. ஃப்ரம் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3ங்கிறது என்னது? மைனஸ் 16z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 28800. இதில் பாருங்கள் இது கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். z இஸ் ஈக்குவல் டு 28800 டிவைடட் பை 16. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். 2 டேபிளே போட்டால் 8 2 16 2 4 2 4 2 8. மறுபடியும் 2 டேபிளில் போல் 4 2 8 7 2 14 2 0 0. மறுபடியும் போட்டோம்னா 2 2 4 3 2 6 6 2 2 1800 வருது. அப்போ நம்ம Z வேல்யூ எவ்வளவு? 1800 நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த Z வேல்யூவை எடுத்துகிட்டு போய் Z is equal to 1800 substitute in equation number 2. நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது? y plus 2z is equal to 5800. இப்போ பாருங்க y plus 2z, y வந்து நமக்கு தெரியாது. 2 into zங்கிறது 1800 is equal to 5800. y plus 2 into 800 3600 வரும் is equal to 5800. அப்போ y வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? 5800 plus 3600 அந்த பக்கம் போகும் minus 3600. நமக்கு மைனஸ் பண்ணும்போது y is equal to 2200 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம substitute z is equal to 1800 and y is equal to 2200 in equation number 1. equation number என்னன்னா x plus y plus z is equal to 5000. இப்போ நம்ம x வேல்யூ தெரியாது. y வேல்யூ என்ன இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 2200 plus z வேல்யூ என்னது? 1800 is equal to 5000. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 4000 கிடைக்கும். 4000 is equal to 5000. இப்போ x வேல்யூ மட்டும் வேணும்னா 5000 மைனஸ் 4000 போடும்போது x is equal to 1000 நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு XYZ கிடைச்சிச்சு. அதான் நம்மளோட ஆன்சர். அப்போ இந்த பாண்ட் எப்படி இருக்குன்னா, the bonds are ஒரு பாண்டே அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு? எக்ஸ் பாண்டில் வந்து 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒயில் வந்துட்டு 2200 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இசட்டில் வந்து 1800 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் உங்களுக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000 ஆன்சர் வரும். அவ்வளோதான், சம் முடிஞ்சது. தேங்க்யூ.